இந்தியாவில் உள்ள சுமார் 50 கோடி மக்களுக்கு மருத்துவ காப்பீடு அளிக்கிற ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆயுஷ்மான் பாரத் யோஜனான்ற மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு துவக்கி வச்சாரு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவில் 40% கீழே வருவாயற்ற மக்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அளிக்கிற நோக்கத்துல தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டத்துல பங்கேற்கிற குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு கிடைக்கும். இந்த ஆயுஷ்மான் பாரத்ல பலனடைய ஆதார் அட்டை தான் வேணும்னு இல்ல. ஆதார் அட்டை இல்லாதவங்க வாக்காளர் அடையாள அட்டை இல்லைன்னா ரேஷன் கார்டு மூலமா கூட அடையாளத்தை உறுதிப்படுத்தி இந்த திட்டத்துல பயன்பெற முடியும். ஒருத்தர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டா அவங்க குடும்பத்தினர் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. புற்றுநோய் அறுவை சிகிச்சை, ரேடியேஷன் தெரப்பி, கீமோதெரப்பி, இதய அறுவை சிகிச்சை, நரம்பு அறுவை சிகிச்சை, தண்டுவடம், பல், கண் அறுவை சிகிச்சைன்னு 1350 சிகிச்சைகள் இந்த திட்டத்தின் மூலமா நம்ம சரி பார்த்துக்கலாம். இந்த திட்ட பயனாளிகளுக்கு இதுக்காகவே